வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். முகப்பருங்கிறது பார்த்தா இப்போ மிக பெரும் பிரச்சனையாக வந்துகிட்டு இருக்கு. இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா 15 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் வந்து வர ஆரம்பிக்குது. அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து அதை எப்படி குணப்படுத்துறது, அதை முகப்பரு வந்து வராமல் எப்படி தடுக்கிறது அப்படின்ட்டு வந்து வீடியோவோட கடைசியில் பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்குது. 2 மெத்தடுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட். அதை ஃபாலோ பண்ணால் மேக்ஸிமம் ஒரு 15 டேஸ்லேருந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து டிவியில் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா முகப்பரு வந்து பாக்டீரியாவால் வருது, வைரஸால் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முகப்பருக்கும் வைரஸ் பாக்டீரியாவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நம்ம தோலில் குறிப்பாக முகத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் 7 லேயர் இருக்குது. அந்த 7வது லேயரில் பார்த்தீங்கன்னா சப்கியூட்டேனியஸ் ஃபேட் அப்படிங்கிற ஒரு ஃபேட்டால் வந்து அந்த லேயர் இருக்கும். அந்த லேயரில் தான் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம பாடியில் இருக்கிற ஃபேட் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ முகப்பருங்கிறது வந்து அந்த ஃபேட்டு வந்து பாடியில் ஏற்படக்கூடிய சில சேஞ்சஸ்னால வெளியில் வந்து வர்றதான் வந்து முகப்பருவாக வெளியே வரும். இது மெயினான காரணம் என்ன அப்படின்னா பாடியில் இருக்கிற சமநிலை, அதாவது பித்தம் கபம் அப்படிம்பாங்க. இது ரெண்டுக்கும் ஒரு சமநிலை இருக்கணும். அந்த சமநிலை வந்து சில காரணங்களால் அஃபெக்ட் ஆகும். அந்த ரீசன்னால தான் வந்து பார்த்திங்கன்னா முகப்பரு வந்து அந்த ஃபேட் வந்து வெளியே ஸ்கின்னுக்கு வெளியே வர ஆரம்பிக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா 3 காரணங்கள்னால இந்த முகப்பரு வரும். 5லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வரதுக்கு காரணம் என்ன ரீசன் அப்படின்னா பாடியில் இருக்கிற ஹார்மோனல் சேஞ்சஸ். இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால பார்த்தீங்கன்னா பாடி வந்து ரீப்ரொடக்ஷனுக்கு வந்து ரெடி ஆகும். எப்படி நடக்கும் அப்படின்னா மெயினாக வந்து ஹார்மோனில் சேஞ்சஸ் நடக்கிறதுனால ரெப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து டெவலப் ஆகிறதுக்கு வந்து சில ஹார்மோன்ஸோட ஹெல்ப் தேவை. அதனால் பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் சேஞ்ச் வந்து பாடியில் நடக்கும். அதனால் முகப்பரு வரதுக்கான வாய்ப்புகள், சமநிலை வந்து பாதிக்கப்படும். அதனால் முகப்பரு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். அடுத்து முகப்பரு வரதுக்கு மிக முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவு முறையில் பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ் வந்து அதிகமாக சாப்பிட்டோம்னா, அது துரித உணவு வந்து அதிகமாக சாப்பிட்டோம்னா முகப்பரு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். மெயினாக ஜங்க் ஃபுட்டில் வந்து பீஸா, பர்கர், பேக்கரியில் தயாரிக்கிற எல்லா ப்ராடக்ட்டு, சமோசா, அது வந்து நான், இது மாதிரி பொருள்கள் இல்லாமல் மைதாவில் செய்கிற எந்த பொருளாக இருந்தாலும் சரி அது வந்து முகப்பரு வந்து அதிகம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்து மிக முக்கியமான ரீசன் பார்த்தா லேட்டாக தூங்குறதுனா 12 மணிக்கு மேலே தூங்குறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து முகப்பருவை உண்டு பண்ணுறதுக்கு ஒரு காரணமாகும். ஏன்னா வந்து நேச்சுரலாக வந்து நமக்கு ஒரு கிளாக் இருக்குது. இந்த டைமில் தூங்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டைமில் தூங்குற டைமில் டைஜஷன் நடக்கும். லேட்டாக தூங்குறதுனால பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரிக் செக்ரேஷன், அந்த ஹார்மோன் செக்ரேஷன் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். அந்த உணவு பாதைகள்லையும் உணவு கழிவுகள் வெளியேற்றத்துலையும் மிகப்பெரிய பாதிப்பில் உண்டு பண்ணுறனாலையும் முகப்பொருட்கள் வரும். சரி, ஓகே, 2 ரெமெடி இருக்குது. இது சிம்பிளான ரெமெடி தான். இந்த 2 ரெமெடியில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்சால் 2ஐயும் ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக வந்து முகப்பொரு காணாமல் போயிடும். ஃபஸ்ட்டு ரெமெடி, இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ், பாடியில் நடக்கிற எல்லா சேஞ்சஸையும் சரி பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை வந்து பல்ல வளக்கிட்டு, அதை டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணி பல் வளர்க்க வேணாம். நேச்சுரலான ஏதாச்சும் ஒரு மெத்தடில் வந்து பல்ல வளக்கிட்டு 1/2 லிட்டர் தண்ணியை வந்து குடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாடியில் இருக்கிற கழிவுகளை வந்து ஈஸியாக வெளியேறதுக்கு உதவும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேட் வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியோட பங்கு மிக மிக முக்கியமானது. ஸோ வந்து இந்த தண்ணி குடித்தாவே பார்த்திங்கன்னா முகப்பொரு வந்து பாதியாக குறையும். அடுத்து 2வது ரெமெடி என்னென்னா கடையில் வந்து நாட்டு மருந்துகள் திரிபால சூரணாங்கிறது வந்து நிறையா விஷயத்துக்கு உபயோகப்படும். இது வந்து முகப்பருக்கும் யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா திரிபால சூரணா அப்படின்ட்டு இருக்கும். அதை வந்து லைட்டாக எடுத்துக்கோங்க, ஒரே 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதை வந்து 1 டம்ளர் தண்ணி 200 ml தண்ணியில் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து டர்மரிக் பவுடர், அதாவது மஞ்சத்தூளை வந்து அது வந்து 1 டீஸ்பூன், 2ஐயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஓவர் நைட், அதாவது முதல் நாள் நைட்டே வச்சுருங்க. ஒரு நாள் நைட்டு வந்து ஃபுல்லாக வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை எடுத்து மூஞ்சியை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஈவினிங் அதே மாதிரி ரெடி பண்ணுங்கள். நைட்டு தூங்குறதுக்கு மாதிரி ஃபேஸை நல்லா அந்த தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. சிம்பிள் தான். திரிபால சூரணான்னு கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில், அது வாங்கிக்கோங்க. மஞ்சத்தூள் நம்ம வீட்லேயே இருக்கும், அது 2ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸ்ட்ரா பூந்திக்காய் அப்படிம்பாங்க, சோப் நட்ஸ் அப்படிம்பாங்க, இல்லை பூந்திக்காய் அப்படிம்பாங்க. அது பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். அந்த காயை வந்து அப்படியே எதுவும் தூளில் பண்ண தேவைலாம், அப்படியே வந்து அந்த தண்ணியில் போட்டு காலையில் அந்த பூந்திக்காய் மட்டும் தனியாக எடுத்து போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கனாவே போதும். மிகப்பெரிய அளவில் மேக்ஸிமம் வந்து இது ஒரு 1 வீக்லேருந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். இது உங்களுக்கு லைட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சாலும் அதை கன்டினியூஸாக பண்ணுங்கள். விரைவில் வந்து முகப்பொரு காணாமல் போயிடும்.